அவங்க ஃபார் எவர்னு சொல்லியிருப்பாங்க, நீ நிம்மதியா அப்படியே நம்பியிருப்பீங்க. ஏன்னா அந்த மொமெண்ட்ல அது அவ்வளவு ரியலா ஃபீல் ஆயிருக்கு. கால்ஸ் எல்லாம் முடியவே முடிஞ்சிருக்காது, மெசேஜஸ் ஸ்லோவே ஆயிருக்காது. எப்படா எப்படா வெயிட் பண்ணி அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க சீனா ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஹர்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க, சோசனா ஃபீல் பண்ணிருப்பீங்க. எல்லாம் இன்டென்ஸா வார்மா எவ்ரி திங்கா இருந்திருக்கு. உடனே நீங்க மனக்கோட்டையெல்லாம் கட்டுறக்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. இதுதான்ப்பா, இது கண்டிப்பா ஸ்டே ஆகி இது பர்மனன்ட் ஃபார் எவர், இவி நம்மளுக்கு வேண்டி இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கோட்டை கட்டுறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்பதே ஸ்லோவா சிலதெல்லாம் ஷிஃப்ட் ஆகறக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கம் பக்கமா அனுப்பின மெசேஜ் எல்லாம் இப்போ ஒன் வேர்ட் ரிப்ளை ஆயிருந்திருக்கு. எஃபர்ட்ஸ் எல்லாம் ஆப்ஷனலா ஃபீல் ஆகுது. உங்களைய பார்க்காம பேசாம ஒரு 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவியோ, இன்னைக்கு உங்களை நோட்டீஸ் பண்றதுக்கே பல நாள் எடுத்துக்கிறாங்க. இப்ப நீங்க உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாறுச்சு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. எதுவுமே மாறல, ஆனா எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா சில நேரத்துல அந்த லவ் அங்க டீப்பரா க்ரோ ஆயிட்டு இருந்திருக்காது. வெறும் எக்ஸைட்மெண்ட் தான் இருந்திருக்கு. புதுசா ஒருத்தவிகளை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால நம்மளுக்குள்ள புதுசா ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை தான் அவங்க சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் நாளாக நாளாக அந்த புதுசுங்கிற லேபிள் ஃபேட் ஆகும்போது கூடவே சேர்ந்து அந்த எஃபர்ட்டும் ஃபேட் ஆகி போயிருக்கு. அதுக்கு வேண்டி நீங்க நாட் இனஃப்னால அர்த்தம் கிடையாது. அவங்க சேஸ் பண்ணது லவ்வையே அல்ல, வெறும் அந்த எக்ஸைட்மெண்ட்ங்கிற ஃபீலிங்கத்தை. இதுல கசப்பான உண்மை என்னன்னா, சிலர் எப்பவுமே ஃபார் எவர்னே தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃபார் எவருக்கு அர்த்தம் என்னன்னா, என்னோட டோப்பமைனுக்கு இன்னோட புதுசா இற கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு டிக்ஷனரியில அர்த்தம். அதை வச்சு உங்க வார்த்தையெல்லாம் மெஷர் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரிலோ?